ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் கிகாஸ்னு ஒரு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த புக்கை பார்த்தீங்கன்னா சாத்தானின் பைபிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த புக்கை சாத்தானை எழுதுனதான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது, கொடூரமான விஷயம் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த புக்கு சுற்றியும் நிறைய ஏகப்பட்ட கொடூரமான கதைகள் தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் அது என்னென்ன மர்மங்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த புக்கு எப்படி உருவாச்சு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த புக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 75 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நானே பார்த்தீங்கன்னா 75 கிலோ தான் இருப்பேன். அண்ட் ஏன் வெயிட்டுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்க அந்த புக் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 அடி 75 கிலோன்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுவேன், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா இரும்பால் பைண்ட் பண்ணி பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அண்ட் இந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்டையர் பைபிள் இருக்குல்ல, அதோட எண்ட் டு எண்ட் வெர்ஷன் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. லெட்டின் மொழியில் அதில் எழுதப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு வியர்டான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஹாண்டடான புக்கில் பைபிள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த புக்கை தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேஜஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 120 கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதை கொன்று அதோட தோலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை தயாரிச்சதாக சொல்கிறாங்க. அண்ட் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பாட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள், மாந்திரிகங்கள்ன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, ரிச்சுவல்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த டார்க் மேஜிக், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குன்ற சொல்கிறாங்க. சாத்தான் கூட எப்படி பேசுறது, சாத்தான் எப்படி வர வைக்கிறதுன்ற மாதிரி கொடூரமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புக்கில் நிறைய பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீய விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஏதாவது நோய்கள், ஏதாவது தீராத நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா எப்படி அதை தீர்க்கிறதுன்ற மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத நோய்கள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்ற மாதிரி இதில் எழுதப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் பேஜில் ஒரு சாத்தானோட டயக்ராம் வந்து வரையப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவே அட்டாச் பண்ணால் அவங்களுக்கே தெரியும், பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். அண்ட் இந்த சாத்தானால தான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு உருவாச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கு எப்படி எழுதப்பட்டுச்சுன்ற ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? செக் ரிபப்ளிக் இருக்குல்ல, அங்கே பொஹீமியான்ற நாட்டில் வந்துட்டு ஒரு சர்ச் இருந்திருக்கு. அங்கே ஒரு ப்ரீஸ்ட் இருந்திருக்காரு, அதாவது துறவி வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் ஏதோ செய்யக்கூடாத தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா? சம்திங் அது என்ன தப்புலாம் தெரில. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் அரசர்கிட்ட கொண்டு போகப்படுறாரு. அங்கே அரசர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்றாரு, மரண தண்டனை கொடுத்துட்றாரு. எப்படின்னா அந்த காலத்து தண்டனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்கும்ல, கொஞ்சம் சித்திரவதை பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவரை செவுத்தோடு வச்சு சுற்றி செங்கல்லாம் வச்சு சுற்றி பூசிக்குவாங்க. ஓகேங்களா? சுற்றி பூசின அப்புறம் உள்ளே வந்துட்டு அவரால் சாப்பிட முடியாது, நகர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட முடியாமல், சாப்பிட முடியாமல் ரொம்ப கொடூரமாக வந்துட்டு இறக்குற மாதிரி இருக்கும் அந்த தண்டனையில். ஸோ அந்த தண்டனையை அவர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இவருக்கு ரொம்ப பயமாயிருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட ஒரு வேண்டுகோள் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, நான் வந்து தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு புக் எழுதுறேன், இன்னைக்கு நைட்டு மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு புக் எழுதி கொடுக்குறேன். அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உலகமே திரும்பி பார்க்கும், நம்ம நாட்டை பார்த்தீங்கன்னா உலகமே திரும்பி பார்க்கும், நம்ம நாட்டையும் பெருமைப்படுத்தும் அந்த புக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கை நான் எழுதுறேன், ஸோ அதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னா என்னை விட்டுருங்கன்ற மாதிரி தான் அவர்கிட்ட கேட்குறாரு. ஓகேங்களா? மன்னரும் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. அவருக்கு தேவையான அந்த பேஜஸ்லாம் இருக்குல்ல, எழுதுறதுக்கு பேஜஸ், எழுதுறதுக்கான திங்ஸ்லாம் எல்லாத்தையுமே கொடுத்து தனியாக ஒரு ரூம் கொடுத்து எழுதவும் அனுப்பிச்சிடுறாங்க. தென் போய் எழுத உட்கார்றாரு. அந்த துறை பார்த்தீங்கன்னா எழுத உட்கார்றாரு. அவருக்கு சும்மா பிளாங்காக இருக்காரு. இந்த பக்கம் எழுதி முடிக்க முடியலன்னா காலையில் செத்துருவோன்ற மாதிரி ஒரு பயம். எழுத போய் உட்காந்தா அவருக்கு ஒன்றுமே கை வரல. கண்டிப்பாக எவ்வளோ முக்கிய எழுதினாலும் கண்டிப்பாக எது எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனம் முடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அப்போ அவர் வேண்டுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. கடவுளை இல்லை, சாத்தானை வேண்டுறாரு. ஸோ இந்த வாழ்க்கையோட முடிவில் இருக்கேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ரொம்பவே வேண்டுறாரு, ரொம்ப அழுது வேண்டுறாரு. அண்ட் அவர் வேண்டுதலுக்காக சாத்தானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. சாத்தான்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு எப்படியாவது எழுதி கொடு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ சாத்தானும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன், பதிலுக்கு உன்னோட ஆன்மா வந்து நான் எழுதுப்பேன்ற மாதிரி சொல்லுது. தென் இவரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு, எப்படியும் நம்ம எழுதுனா நைட்டுக்குள்ளே எழுதி முடிக்க முடியாது, காலையில் செத்துருவோம், ஏதாவது இதான் பண்ணி ஆகணும், ஸோ இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. தென் சாத்தானோட ஹெல்ப்னால பார்த்தீங்கன்னா இந்த நைட்டுக்குள்ளே இந்த புக்கை எழுதி முடிச்சிடுறாரு. ஓகேங்களா? தென் மறுநாள் காலையில் அரசர் இந்த புக்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஓகே, இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கான், இவ்வளோ எழுதியிருக்கான், நைட்டுக்குள்ளே எப்படி எழுதி முடிச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது மாதிரி விடுவிச்சிடுறாரு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துறவி வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மர்மமான முறையில் ஏதோ இறந்ததா சொல்கிறாங்க. தென் அவர் இறந்து பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போனதாக வந்துட்டு சொல்கிறாங்க.
தென் அவரோட ஹாபி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அரண்மனையில் இன்னும் சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த ரூம் இருக்குல்ல, எழுதப்பட்ட ரூமில் இன்னும் அந்த ஹாபி வந்து இன்னும் அங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. தென் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. தென் அங்கே புக்கு அங்கே இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சம், ரொம்பவே சண்டைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையாக இருந்தது மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஆர்மி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா பொஹீமியா மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பற்றி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அரண்மனையில் இருக்கிற ராயல் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை போய் வச்சிடறாங்க. ஏன்னா அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி புக் எழுதப்பட்டதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிய விஷயம், ரேரான விஷயம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய சைஸில் கிட்டத்தட்ட 330 பேஜ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேஜஸ் இருக்கிறப்ப 4 பக்கமாக இரும்பில் பைண்டிங் பண்ணி பார்க்கவே ஹாண்டடாக இருக்கிறப்ப, சம்திங் ஹாண்டடாக கான்ட்ரவர்சியலாக இருக்கிறப்ப, சரி இந்த புக்கை நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ராயல் லைப்ரரியில் போய் வச்சிடறாங்க. ஓகேங்களா? ராயல் லைப்ரரியில் போய் வச்சிடறாங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற புக்ஸ் மெயின் அந்த புக்ஸை பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க, பராமரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? தென் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்துட்டு இறக்குறத அங்கே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. காணாமல் போகிறாங்க, மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் அங்கே நிறைய நடக்க ஆரம்பிக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனைக்கு பல நாட்டு மக்கள்லாம் வருவாங்கல்ல, அரசர்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த ராயல் லைப்ரரியில் அந்த புக்கில் வந்துட்டு அந்த நான் சொன்னேன்ல அந்த டெவில்ஸ் ஃபோட்டோ, அந்த சாத்தானின் ஃபோட்டோ வந்துட்டு இருக்கிற ஒரு பேஜ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை வந்துட்டு பர்டிகுலராக அது பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த டெவில்ஸோட ஐ இருக்குல்ல, ஐயை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் பண்ணுறப்ப அந்த டெவிலோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுறதே அவங்க நோட் பண்ணுறாங்க. பார்க்குறவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை மார்க் பண்ணுற மாதிரியும் விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹாண்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே லைப்ரரியில் நடக்க ஆரம்பிக்குது. தென் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை தீப்பிடிச்சிருது. ஓகேங்களா? முக்கியமாக லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. தென் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே முக்கியமான புக்கு, சம்திங் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான புக்கு. ஓகேங்களா? லைப்ரரி பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு அந்த புக்கை வெளியே தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியே தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுறப்பையும் பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தவர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர் மேலே அந்த புக்கு விழுந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய காயப்பட்டதாக சொல்கிறாங்க. தென் அரண்மனையில் இருக்கவங்களும் இந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக்குனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க, அந்த ஒர்க்கர்ஸ் இறக்குறாங்க, மர்மமான முறையில் இறக்குறாங்க, நிறைய நோய் வருது, இந்த மாதிரி நிறைய சுற்றி கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கு தான் எல்லாத்துக்குமே காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புக்கை யார் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஈவன் அந்த புக்கை தொட்டா கூட அவங்களுக்கு நிறைய கெடுதல்கள் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த புக்கு தொடர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சாபோன்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போ இந்த புக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் அவங்களோட நேஷனல் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் நிறைய பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக வேணும்னே கிழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிழிக்கப்பட்ட பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ரிச்சுவல்ஸ், அதாவது பேய் எப்படி அழைக்கிறது, அதாவது சாத்தான் எப்படி அழைக்கிறது, அது கூட எப்படி பேசுறதுன்ற மாதிரி கொடூரமான சம்பிரதாயங்கள்லாம் அதில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ வேணும்னே இந்த புக்கோட அந்த பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிழிக்கப்பட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே வந்தா பாத்தீங்கன்னா ரொம்பவே கெடுதல் வரும்னு சொல்லிட்டு வேணும்னே கிழிச்சதா சொல்றாங்க. தென் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கு கண்டிப்பா ஒரே ஆள் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கு. ஸோ ஒரே ஆள் தான் எழுதியிருக்கணும். தென் ஒரே ஆள் இந்த புக்கு எழுதணும்னு நினைச்சாலும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டுல ஹெர்மன் தி ரெக்லூஸ்னு ஒரு மாங்க்னால இது எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எழுதியிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? தென் எப்படி ஒருத்தரால தன்னோட வாழ்நாளில் 20 வருஷம் ஒரு புக்குக்காக அர்ப்பணிச்சு ஃபுல் ஐசோலேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எழுத முடியுன்ற மாதிரி அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இதான் கைஸ் இந்த புக்கு சுற்றி இருக்கிற மர்மமான விஷயங்கள். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புக்கு சாத்தானால எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஹெர்மன் ரெக்லூஸ்ன்ற ஒரு மாங்க்னால எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த புக்கு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ், வேர்ல்டு வைட் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பற்றிலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.